ஹாய் இங்கே பாருங்க. இது வந்து நாட்டு கொய்யா ஹைப்ரிட் செடி தான். இத வந்து நான் டிஃப்ரெண்ட்டா நட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு வளருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா தனியா க்ரோ பேக்ல வந்து ஒரு சின்ன பேக்ல வச்சேன். அது வந்து இருந்து அதில கொய்யாலாம் கொட்டிருச்சு. மழைக்கு கொட்டுச்சா, இல்ல வேற எதுவும் பறிச்சு போட்டுருச்சான்னு தெரியல. ஆனா அதில ஒரு 3 காய் இருந்தது. அதுவுமே கொட்டிருச்சு. சரி மண்ணு ஒரு வேளை இறுக்கமா இருக்குமோன்னு சொல்லி நான் இந்த மாரி பண்றேன். இது வந்து கோகோபிட் கிடையாது. இது பழைய கதவு இருக்கும்ல, அது உடைஞ்சு மாடியில இருந்தது. அது மழை பெஞ்சு ஒரு மாரி ஊதி போய் இருந்தது. அந்த கட்டையெல்லாம் பார்த்தா தெரியும். கதவோட கொட்டை தான் அது. அத வந்து தண்ணி பட்டு பட்டு இந்த மாரி மக்கி இருந்தது. சரி இதுவும் கோகோபிட் மாரி தானே இருக்கு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் வரும்னு நெனைக்கிறேன். மண்ணு உதிரியா இருந்தாலே நல்லா தானே வரும் செடி. சரி அந்த மண்ணு டைட்டா இருக்கு. இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதோ இந்த செடி தான். சின்ன பேக்ல வச்சுட்டேன். இப்ப அத எடுத்து இதில மாத்தி வைக்கலாம். அதில வெறும் அந்த கதவோட தூள் இருக்குல்ல, அது மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த மண்ண இதில மாத்தி வைக்கணும். மண்ணு ஃபுல்லா கொட்டிட்டு, மண்ணு கொஞ்சம் அதில கலந்துக்கலாம். கலந்துட்டு, இப்ப அந்த செடிய அப்படியே தூக்கி இதில வைக்கிறேன். குச்சிலாம் வச்சு வச்சிருந்தேன். ஆனாலுமே அது சரியா வளர்ச்சி இல்லாத மாரியே இருந்தது. சரி ஒரு வேளை இடம் பத்தலையா, மண் ஈரங்களா இருக்கான்னு பார்த்துட்டு, அதை மாத்தி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மண்ணையே எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மண்ணோட இந்த தூள் இருக்குல்ல, மரத்தூள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். பாதி இது, பாதி அந்த மரத்தூள். அப்படி மிக்ஸ் பண்ணி மண்ணெல்லாம் நல்லா உடைச்சி விட்டு உதிரியா தான் போடுறேன். அதிகமா நான் இந்த மாரி கேன்ல தான் வைப்பேன். கேன் வாட்டர் தண்ணி வரும்ல, அது கடையில சொல்லி நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா, க்ரோ பேக்கு இந்த தொட்டி அதெல்லாம் விட இது ரொம்ப நாள் வருஷ கணக்குல அது பாட்டுக்கு இருந்துக்கும். ப்ரைஸுமே இது கம்மி. அதனால இது யூஸ் பண்ணிப்பேன் நானு. மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தான் இதுக்கு. பார்த்து பார்த்து வச்சுக்கணும்னு இல்ல, எல்லாத்தையுமே தாங்கும். மழை, வெயில் எல்லாத்தையும். அதனாலேயே இது நெறைய நான் யூஸ் பண்ணிப்பேன். இதோ போடுறேன் பாருங்க. மண்ணு கொஞ்சம், இந்த இது துகள் கொஞ்சமா போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். அப்பயாச்சும் அதுக்கு ஃப்ரீயா இடம் கிடைக்கும்ல வேர் போறதுக்கு. ஓரளவு போட்டுட்டேன். போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மண்ண கிளறி உதிரியா இருந்தா மட்டும் தான் எந்த செடி, மரம்னாலும் நல்லா வரும். இது வந்து ரொம்ப கீழ போன மாரி இருந்தது. அதனால கொஞ்சம் மேல எடுத்து வச்சு மண்ணு போட்டுட்ருக்கேன். இது நான் வந்து ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துட்டு அப்படியே இது பண்றேன்னா, மண்புழு பாருங்க நல்ல மண்ணா தான் இருக்கு. ஒரு கையிலேயே எடுத்துட்டு வீடியோ பண்ணிட்டுருக்கேனா, அதனால வீடியோ கொஞ்சம் இதுவா இருக்கும். இதோ இந்த மாரி நல்லா அதையுமே உதிரி விட்டு, மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமே உள்ளே போட்டுக்கிறேன். கடைசியா போடுற மண்ணு. ஈஸியா இது தண்ணியும் வெளிய ட்ரெயின் ஆயிடும். வேரும் நல்லா போகும். அதுக்காகவே இந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். மண்ணுமே அதிகமா தேவைப்படாது. இப்ப அந்த பேக்ல இருந்த மண்ணு தான் இதுக்குமே ஃபில் பண்ணியிருக்கேன். ஆனா கரெக்ட்டா தான் இருக்கு. அந்த இது தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணவும் நல்லா கரெக்ட்டா தான் வந்திருக்கு. இதுவே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா போடணும்னு இல்ல. எல்லா மண்ணையும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். கொய்யா பழம் வந்து அ ரொம்ப யாருக்குமே பிடிக்காத ஒரு பழம்லாம் கிடையாது. அதில சத்துக்களும் அதிகமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வளர்த்துட்ருந்தேன். ஆனா அது அ வெயில்ல தண்ணி ஊத்தாம ஒரு மாரி காஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் அது வளருமான்னு வச்சு பார்த்தேன். வளரவே இல்ல. மழைக்குமே அது வளரல. சரின்னு அத எடுத்து போட்டு ஹைப்ரிட்டா வாங்க ஆரம்பிச்சேன். ஹைப்ரிட்லயே இது நாட்டு கொய்யான்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா அது பழம் வந்து சாப்பிட்ட அப்புறம் தான் தெரியும். அது நாட்டு கொய்யாவா? இல்ல ஹைப்ரிட் தானா? அப்படின்னு சொல்லிட்டு. வச்சு முடிச்சாச்சு. நல்லா டைட்டா வச்சுக்கலாம். நல்லா மண்ண கிளறி விட்டுட்டு,
அதில ஆல்ரெடி உரம்லாம் போட்டு தான் வச்சிருந்தேன். க்ரோ பேக்ல இருக்கும்போதே நானு மண்புழு உரம்லாம் போட்டுட்டேன். சரி இப்போ மழைக்கு போட வேணாம், போட்டாலும் அது ட்ரெயின் ஆகி கீழ போயிடும் அப்டின்ட்டு போடல. இப்போதைக்கு உரம் போடல எதுவுமே. ஒரு 2 டேஸ் அது நல்லா செட் ஆகட்டும். தண்ணிலாம் ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு அத அப்படியே வச்சுட்டு, ஒரு 1 வீக் கூட கழிச்சு நம்ம உரம்லாம் குடுத்துக்கலாம். நம்ம கடையில வாங்கி தான் போடணும்னு இல்ல. காய்கறி